வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? நியூ இயர் பர்த்டே வந்தா வருஷத்துக்கு ஒரு கோல் செட் பண்ணுவோம். பட் அந்த இயரோட எண்டுக்குள்ள அந்த கோலவே மறந்து போயிடுவோம். அவ்வளவு ஏன் 1 வீக் கூட அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி நீங்களும் பண்ணுவீங்களா? அப்போ பிரைன் ட்ரஸியோடைய ஈட் தட் ஃப்ராக்ன்ற இந்த புக் சம்மரியை ஃபுல்லா பாருங்க. புக்ல எப்படி ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம இருக்கலாம், அப்புறம் குறைஞ்ச டைம்ல எப்படி மீனிங்ஃபுல்லான ஒர்க்கை செய்யலாம்னுட்டு சில டெக்னிக் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணும்ன்றத டிசைட் பண்ணி ஒரு பேப்பர்ல ரைட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டெட்லைனை செட் பண்ணுங்க. யாரும் சொல்லக்கூடிய ஆனா யாரும் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. நாளைக்கான டேவை இன்னைக்கு நைட்டு உட்காந்து பிளான் பண்ணுங்க. அதாவது டு டூ லிஸ்ட் போடுங்க. எந்த வேலை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும் இல்லையா? அதெல்லாம் சரி, எப்படி டு டூ லிஸ்ட் போடுறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு பிரைன் ட்ரஸி ஒரு ட்ரிக் சொல்லியிருக்காரு. 80-20 பிரின்சிபல். 80-20 பிரின்சிபல்னா லைஃப்ல 20% ஆஃப் வேலை தான் 80% ஆஃப் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அந்த 20% ஆஃப் வேலை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு. ABCDEன்ட்டு ஒரு மெத்தட் சொல்லியிருக்காரு. இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஏன்ற காலம்ல வந்துட்டு உங்க லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேலை, இதை செய்யலைன்னா பெரிய விளைவுகள் நடக்கும் உங்க லைஃப்ல. ஆனா இதை செய்யறது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்க வேலையை டு டூ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க ஏன்ற காலம்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் அந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அப்புறம் தான் பின்ற காலம்க்கு வரணும். பின்ற காலம்ல உங்க லைஃப்ல இந்த வேலை வந்து இம்பார்ட்டன்ட், ஆனா அதனுடைய விளைவுகள் அந்த அளவுக்கு இருக்காதுன்ற வேலையை பில எழுதுங்க. அடுத்தது சின்ற காலம்ல வந்துட்டு இந்த வேலையை செஞ்சா நல்லா இருக்கும், ஆனா அதனுடைய விளைவுகள் பெருசா ஒண்ணுமே இல்லை. அப்புறம் டின்ற காலம்ல வந்து இந்த வேலையை நான் தான் செய்யணும்னு இல்லை, யார்கிட்டயாவது கொடுத்து கூட செஞ்சுக்கலாம். அடுத்தது ஈன்ற காலம்ல லைஃப்ல இந்த வேலையை செய்யவே கூடாதுன்ட்டு எந்த வேலையை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேலையை ஈன்ற செக்ஷன்ல எழுதுங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் தலைகீழாக தான் குதிப்பேன்னு ஈல இருந்து போகக்கூடாது. அப்படி போனீங்களா சிம்பிளி வேஸ்ட். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே அந்த வேலைக்கு என்னெல்லாம் தேவைன்றத ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு காலையில் எழுந்ததும் வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ்ல பென் இல்லைன்ட்டு எழுந்து நடக்கிறது, தண்ணி வேணும்னு நடக்கிறது, அப்புறம் நோட் இல்லைன்னு நடக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணாம ஃபர்ஸ்டே வந்துட்டு உங்களுடைய ஸ்டடி டேபிளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கீ ஏரியா. எந்த ஏரியாவை படிச்சா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. அப்கிரேட் யுவர் ஸ்கில். நீங்க இப்போ ஒரு யூடியூபர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோல வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, தம்ப்நெயில், டைட்டில் இது எதுவுமே சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ஸ்கில் எல்லாம் கத்துக்கணும். புது ஸ்கில்லை கத்துக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லதான். அதுக்கு மோட்டிவேஷன்லாம் தேவைப்படும். எப்பயுமே வந்து மோட்டிவேஷனை வெளியில தேடாதீங்க. யாரும் வெளியில இருந்து வந்து உங்க வாழ்க்கைக்கு விளக்கேற்ற மாட்டாங்க. Believe yourself and just do it. புது ஸ்கில்லை கத்துக்கிறதுக்கு டெக்னாலஜியை உங்க சர்வெண்டா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைஸ் அண்ட் டிக் த டாஸ்க். அப்படின்னா இவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க, இதுல எவ்வளோ காம்படிஷன் இருக்கு, இதுல நம்ம வீடியோவை பார்த்து அது எப்போ வாட்ச் ஹவர்ஸ் போய் நாம எப்போ ஏர்ன் பண்றதுன்ட்டு இவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு யோசிக்காம அந்த பெரிய வேலையை சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு டெய்லி ஒரு குட் குவாலிட்டி வீடியோ போடுறேன், அப்படி இல்லைன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு குட் குவாலிட்டி வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சின்ன சின்ன டாஸ்கா மாத்துங்க. அதை மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாம ஒரு நேரத்துல ஒரு வேலையை எடுத்து அதுல உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் கொடுத்து அந்த வேலையை முடிங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போய்க்கலாம். இப்படி டெய்லியும் உங்களுடைய சின்ன சின்ன டாஸ்கை முடிக்கிறது மூலயமா சீக்கிரமாவே உங்களுடைய பெரிய கோலை அச்சீவ் பண்ணிடலான்ட்டு இந்த புக்கை முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி மக்களே. வீடியோ எப்படி இருந்தது, அடுத்ததா எந்த புக்கோடைய ரிவ்யூ வேணும்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு ஸ்மால் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.